டு விவி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேலியில இருந்து பேமெண்ட் அட்வைஸ் வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ ஒன்ஸ் பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பேமெண்ட் அட்வைஸ் வந்து நம்ம டேலியிலேருந்து எடுக்கிறோம். ஸோ எடுத்துட்டு அந்த பேமெண்ட் அட்வைஸை வந்து நம்ம எப்படி வந்து டேலிலே இருந்துட்டு மெயில் சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பேமெண்ட் என்ட்ரி வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+P கொடுத்துட்றேன். ஸோ இதில் கான்ஃபிகர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பேமெண்ட் அட்வைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து எஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பில் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் Ctrl+A கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ. ஸோ இந்த மாதிரி நமக்கு பேமெண்ட் அட்வைஸ் வந்து வந்துடும். ஸோ இந்த பேமெண்ட் அட்வைஸை வந்து நம்ம எப்படி வந்து மெயில் சென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இமெயில் ஃப்ரம் எந்த மெயில் ஐடியிலேருந்து உங்களுக்கு சென்ட் ஆகணுமோ அந்த மெயிலை வந்து இங்கே கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடியை இங்கே கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இமெயில் வந்து பாஸ்வேர்டில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் ஒன்ஸ் பார்த்துட்டு இந்த பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பாஸ்வேர்டு வந்து நம்ம என்டர் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயில் சென்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட மெயிலையும் வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மெயில் நமக்கு வந்துருச்சு. ஸோ பேமெண்ட் வவுச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேமெண்ட் அட்வைஸ் வந்து நம்மளோட மெயிலையும் வந்து சென்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேலியில் இருந்துட்டு பேமெண்ட் அட்வைஸை வந்து மெயில் கூட சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம விவி இன்ஃபோடெக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக இப்போ ஆன்லைன் கோர்சஸுமே வந்து நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இந்த ஆன்லைன் கோர்சஸ் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் குரோம்ல போயிட்டு விவி இன்ஃபோடெக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விவி இன்ஃபோடெக் ஹோம் பேஜ் வரும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்சஸ் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கும். அந்த கோர்சஸ் அப்படிங்கிற காலம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்சஸ் வந்து வெறும் ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு மட்டும்தான் வந்து இந்த கோர்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைஸ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 99. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட் டு கார்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ரைட் சைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸோட எல்லா டீடைல்ஸுமே வந்து இங்க இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆட் டு கார்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்டோட டீடைல்ஸ் எல்லாமே வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செக் அவுட் கொடுத்து நீங்க இந்த கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம விவி இன்ஃபோடெக்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக பவர் பிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து க்ரோமில் போய்க்கோங்க. ஸோ இங்கே விவி இன்ஃபோடெக் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கோர்சஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட விவி இன்ஃபோடெக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டேலி பிரைம் ஃபண்டமெண்டல் கோர்ஸுமே வந்து நம்ம அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ புதுசாக வந்து பவர் பிஐ பேசிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் இங்கே கிளிக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோர்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 49 ருபீஸ் மட்டும்தான். ஸோ நீங்கள் ஆட் டு கார்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஸோ ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் பிஐ பேசிக்ஸ் கோர்ஸோட வேல்யூ 49 ருபீஸ் தான். உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூஸ் வந்து இங்கே வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு செக் அவுட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸை வந்து நீங்கள் பை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.